கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் வாசித்த வேத வசனம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை, சபையாகிய நம்மை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாராமா? கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கிறபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இப்போ நம்ம கர்த்தருடைய சபையாகிய நம்ம யாருக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க? கிறிஸ்து என்னும் கற்புள்ள ஒரே புருஷனுக்கு நம்மை நிச்சயம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் இப்போ எத்தனை பேர் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்துக்குமே பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை. சபை யாரு? சபை யாரு? கிறிஸ்து மணவாளன். நம்மதான் சபை. இந்த சபைக்கும் மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கும் ஒரு நாள் கல்யாணம் நடக்கும். எங்க நடக்கும்? பரலோகத்தில். சரி, பரலோகத்தில் நடக்க போற அந்த கல்யாணத்துக்கு இப்போ நம்மளை நிச்சயம் பண்ணியாச்சு. நம்மளை ஒரு நாள் வந்து ஆண்டவர் மறுரூபம் ஆக்கி நம்மை எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போய் அங்கே மணவாளனோடு நமக்கு சபையாகிய கன்னிகையோடு திருமணம் நடைபெறப் போகிறது. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து என்னும் ஒரு புருஷனுக்கு சபையானது நியமிக்கப்பட்டு இருக்கிறபடியால் நாம் வேறே ஒருவரையும் நோக்கி பார்க்காமல். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்மளை வந்து நிச்சயம் பண்ணியாச்சு, நியமிக்கப்பட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? வேற ஒருவரையும் நோக்கி பார்க்கக்கூடாது. நிச்சயம் பண்ண பொண்ணு வேற ஒரு பையனை நோக்கி பார்த்துக்கிட்டு வேற ஒரு பையனை சைட் அடிச்சுக்கிட்டு என்ன ஆகும்? என்ன ஆகும்? கல்யாணம் நின்று போயினா வேற ஒரு பொண்ணை தேட வேண்டியது வரும். அப்போ நிச்சயம் பண்ணியாச்சு. மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு இந்த புத்தி உள்ள கற்புள்ள கன்னிகையாகிய நம்மளை வந்து நிச்சயம் பண்ணியாச்சு. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணவாளன் என்னும் கிறிஸ்துவை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும். இப்போ நம்ம யாரை மட்டும் நோக்கி பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை மட்டும் நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு காத்திருந்து அவருடைய கல்யாண விருந்துக்கு தயாராகணும். என்ன செய்யணும்? அவருக்காக காத்திருந்து அவருடைய கல்யாண விருந்துக்கு நம்ம தயாராகணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனமாயிருங்கள். மணவாளன் என்னும் கிறிஸ்துவுக்கு நம்மை நிச்சயம் பண்ணியாச்சு. அப்போ நம் வேறு ஒருவரை நோக்கி பார்க்க கூடாது. வேதவசனம் சொல்லுது, தேவர்கள் எனப்பட்டுகிறவர்கள் அநேகர் இருந்தாலும் உண்மை உள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அப்போ அந்த உண்மையுள்ள தெய்வத்துக்கு தான் நம்மளை வந்து நிச்சயம் பண்ணியிருக்குது.
சரிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், நிச்சயிக்கப்பட்ட பெண் தனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மணவாளனோடு எப்பொழுதெல்லாம் பேசுவார்கள். இப்போ பாருங்கள், ஒரு பொண்ணை போய் ஒரு மாப்பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணிட்டு வந்து 4 மாதம் சென்று கல்யாணம்னு சொல்லிடுறாங்க. எத்தனை மாதம் சென்று? 4 மாதம் சென்று நிச்சயம்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த 4 மாதம் இடப்பட்ட காலம் இருக்குல்ல, அடே அப்போ அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஃபோனுக்கு ரெஸ்ட் இருக்காது. எப்போலாம் பேசுவீங்க? எப்போ வேணாலும் பேசுவாங்க. காலையில் பேசுவாங்க, மாலையில் பேசுவாங்க, மதியத்தில் பேசுவாங்க, இரவில் பேசுவாங்க, ராத்திரியில் பேசுவாங்க, காலையில் பேசுவாங்க. சங்கீதத்தில் என்னத்தை பார்த்தோம்? சங்கீதத்தில் என்ன பார்த்தோம்? முழு இருதயத்தோடு கூப்பிட்டேன், சத்தமிட்டு கூப்பிட்டேன், அதிகாலையில் கூப்பிட்டேன், நடுச்சாமத்தில் குறித்த நேரத்துக்கு முன்னாடி என் கண்கள் விழித்து கொள்ளும். அப்படின்னா நியமிக்கப்பட்டவங்களுக்கு மாப்பிள்ளை கூப்பிடுற மாதிரியே இருக்கும். நியமிக்கப்பட்டிருக்க மாப்பிள்ளை வந்து ராத்திரியில் கூப்பிடுற மாதிரியே இருக்கும். நியமிக்கப்பட்டிருக்க மாப்பிள்ளை கூப்பிடுற மாதிரி இருக்கு, எந்திரிச்சு கூட பாயெல்லாம் போய் பார்த்துட்டுலாம் கூட வந்துடுவோம். இல்லை, வரல. சரி, ரைட்டு. அந்நேரத்துக்கே ஒரு போனை போடு. சரி, வீட்டில் இருக்கவங்களுக்கு கேட்கும், போர்வையை பொத்து. அதனால் இந்த உலக பிரகாரமானக ஒரு பொண்ணை நியமிக்கப்பட்டு நிச்சயம் பண்ணிட்டு வந்த பொண்ணு மாப்பிள்ளையும் நேரங்காலம் தெரியாமல் பேசுகிறாங்க. அப்போ கிறிஸ்து என்னும் ஒரே மணவாளனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சபையாகி நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அதே மாதிரி நீங்கள் அவரோடு நேரம் கிடைக்கிறப்போலாம் அவரை நோக்கி கூப்பிடுங்க. காலையில் கூப்பிடுங்க, மாலையில் கூப்பிடுங்க, மதியானத்தில் கூப்பிடுங்க, ராத்திரியில் கூப்பிடுங்க. அவர் எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருப்பார். இப்போ அதுவும் பாருங்கள், செல்ஃபோன் வந்துருச்சா? எங்கள் காலம்லாம் வேறு. மாப்பிள்ளை திண்டுக்கல்லில் இருப்பார், பொண்ணு சென்னையில் இருக்கும். இங்கேருந்து டெய்லி போய் பேசிட்டு வர முடியும்? பக்கத்துலேயே பண்ணிடுவாங்க. இல்லை, அப்படியே தூரத்தில் இருந்தால் கூட, மதுரையில் இருந்தால் கூட டெய்லி மதுரையில் போய் பார்த்து பேசிட்டா வர முடியும்? லெட்ரு வேணால் போடுவாங்க. அங்கேருந்து போட்டு அங்கேருந்து பதில் லெட்ரு வந்து நம்ம தாய் தகப்பன் கையில் சிக்கிக்கிட்டு அதுவும் சிக்கல். அப்போ என்ன பண்ணுவாங்க? சரி, பார்க்குறப்ப பேசிக்கலாம். அப்போலாம் ஃபோன் பேசணும்னா இப்போ பேசுகிற மாதிரி பேச முடியாது. முதல்ல போய் கால் புக் பண்ணணும். முதல்ல போய் என்ன பண்ணணும்? கால் புக் பண்ணணும். புக் பண்ணி காத்திருக்கணும். எந்த நம்பருக்கு புக் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து இது பண்ணி அது டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு போய் அங்கேருந்து அந்த நம்பருக்கு போய் அங்கேருந்து கூப்பிடுவாங்க. சில சமயத்தில் அரை மணி நேரம் கூட ஆயிடும். அப்போ அங்கே காத்து கிடக்கணும் அந்த ஃபோன் பேசுகிறது. உங்கள் காலமாக நினச்சிக்கிட்டீங்களா? பட்டனை தட்டினோன்னு உடனே பேசுகிற மாதிரி. ஏய், வேலை முடிஞ்சிச்சு, 7 மணி ஆச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் என்னையை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 4 மாதம் 5 மாதம் நிச்சயம் பண்ணிலாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒன்றை பார்த்தா 1 மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை பண்ணி முடிச்சு விட்றணும். 6 மாதம் 5 மாதம் போட்டு எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கிற தாய் தகப்பை மாப்பிள்ளைக்காரனை பிடிச்சிட்டு இவனுக்கு என்னைக்கு நிச்சயம் பண்ணிட்டு வந்தனோ அன்னையிலேருந்து காதுலேருந்து போனால் எடுக்க மாட்டேங்கிறான், ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிறான், ஒரு வெட்டி பார்க்க மாட்டேங்கிறான்.
இங்கே வஞ்சு அங்கே அவனுக்கு போய் என்னைக்கு இந்த பிள்ளையை நிச்சயம் பண்ணிட்டு வந்தனா ஒரு வேலை வாங்க மாட்டேங்கிறாயா வீட்டில். உலக பிரகாரமாக நடக்கிற ஒரு ஒரு உறவு ஒரு கல்யாணத்துக்கு இவ்வளவு தூரம் இருக்குமானால் நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சபையானது எப்படி இருக்கணும்? அவரோடு பேசுவதற்கு நேரங்காலமெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு எப்போவெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடணும்னு தோணுதோ அப்போவெல்லாம் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. சரி, அப்படி கூப்பிடுகிற பொழுது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து உங்களோட பேசணும்ல, அதுக்கு என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிக்கணும் இல்லை. நீங்கள் மட்டும் கூப்பிட்டா போதுமா? அவர் பேசுவார். அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் வேதாகமத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கணும். வாசித்தா ஆண்டவர் உங்களோடு பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வாசிங்க 1 கொரிந்தியர் 11. 1 கொரிந்தியர் 11 8, 9, 10 வாசிங்க. புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல. புருஷனானவன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல. அப்போ புருஷனிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். எப்படி? ஆதாம் எலும்பை எடுத்து உருவாக்கப்பட்டவள் தான் ஸ்திரியானவள். அப்போ சபையானது சபையிலிருந்து கிறிஸ்து வரல, சபையிலிருந்து கிறிஸ்து வரல, கிறிஸ்துவிலிருந்துதான் சபையானது உருவானது. எப்படி ஆதாமுடைய எலும்பிலிருந்து எடுத்து உருவாக்கப்பட்டாலோ ஸ்திரீ, அதை போல கிறிஸ்துவிலிருந்து உருவாக்கப்பட்டவரால் சபையானது. அடுத்த வசனம் வாசிங்க. புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். பாத்தீங்களா? புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன், ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்படல. அப்புறம் ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். என்ன செய்யணுமாமா? ஆகையால் தூதர்கள் நிமித்தம் ஸ்திரியானவள் தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? தூதர்கள் நிமித்தம் ஸ்திரியானவள் தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். ஏன் சொல்லுங்க பாப்போம். தூதர்கள் நிமித்தம் ஸ்திரியானவள் ஏன் தலை மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும்? ஒரு வசனம் இருக்கு, கரெக்டா நீங்க சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு பரிசு இருக்குது. தெரியலையோ? மனுஷகுமாரத்திகள் அழகுள்ளவர்கள் என்று கண்டு தேவபுத்திரர் அவர்களோடு சேர்ந்தார்கள். யார் பிறந்தது? ராட்சதர்கள் பிறந்தார்கள். அப்ப தேவதூதர்கள் நிமித்த ஸ்திரீ என்ன பண்ணணும்? முக்காடுக்கணும், மூஞ்சியை காமிக்காத. கடந்த வாரம் ஒரு வீடியோவில் ஒரு அம்மா தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, வயநாட்டில் நடந்த அந்த நிலச்சரிவை நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க. தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க. சொல்லும்போது அவங்க அம்மா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இடையே அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், அந்நிய பாஷைக்கும் தீர்க்க தரிசனத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்படின்னா ஆவியில நிரம்பி தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களாம். ஆனால் அந்த அம்மாவை பார்த்தா முக்காடும் போடலை,
முக்காடு போடலை, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலாவது நீ மரியாதை கொடுக்கலையே. என்ன சொல்லுது வேதவசனம்? நீ தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பொழுதாவது, வேத வசனத்தை வாசிக்கிற பொழுதாவது, ஜெபம் பண்ணும் பொழுதாவது ஸ்திரியானவள் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் சொன்னா, இந்த மீடியாவில் வர்ற எந்த பொம்பளையும் முக்காடும் போடுறதில்ல, ஒன்றும் போடுறதில்ல, ஜெபம் பண்ண போகிறது அடுத்தவங்களுக்கு. நீ வேத வசனத்துக்கு ஒன்றால் மரியாதை கொடுக்க உனக்கு தெரியல. நீ என்ன போய் ஜெபம் பண்ணுற? நீ என்ன தீர்க்க தரிசனம் சொல்கிற? வேதத்தை கற்றுக்கொண்டது அவ்வளவுதான் அவருக்கு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நம்ம விஷயத்துக்கு வருவோம். நியமிக்கப்பட்ட பெண் வேறொரு நம்மளோடு பேசினால் அல்லது உறவு வைத்து கொண்டால் என்ன நடக்கும்? இப்படி கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டாச்சு. நீ இப்போ வேறொரு பையனோடு நீ பேசி உறவு வைத்து கொண்டால் என்ன நடக்கும்? நடக்க போகிற திருமணம் நின்று விட்டு அந்த பையனுக்கு வேறொரு பொண்ணை தேடுவாங்க. அப்போ கிறிஸ்து என்ன ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறன்னா யாரை மட்டும் நோக்கி பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை மட்டும் நோக்கி பார்க்க வேண்டும். அவரோடு தான் பேச வேண்டும். அவரிடத்துல தான் உதவி கேட்க வேண்டும். உன்னுடைய காரியங்கள் என்ன ஆனாலும் அவரிடத்துல தான் நீ சொல்லணும். இதுக்கு நேரங்காலம்லாம் இல்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனமாய் இருங்கள். அப்போ எதுக்கெல்லாம் விலகி இருக்கணும் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? கற்புள்ள புருஷனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த சபையானது எதுக்கெல்லாம் விலகி இருக்கணும் தெரியுமா? எதுக்கெல்லாம் விலகி இருக்கணும்? சொல்லுங்க. விக்கிரக ஆராதனை, பேசித்தனம், மதுபானம், இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? விலகி இருக்கணும். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரு காரியம் சொல்லுது. வாசிங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:20 வாசிங்கள. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 15:20 வாசிங்க. விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானிக்கிறேன். அப்ப பாருங்க, என்னென்னத்துக்காக விலகி இருக்கணுமாமா? விக்கிரகங்களுக்கு விலகி இருக்கணும், வேசித்தனத்திற்கு விலகி இருக்கணும், நெருக்குண்டு செத்ததுக்கு விலகி இருக்கணும், இரத்தத்துக்கு விலகி இருக்கணும். அதே பார்த்து பாருங்க, இப்போ 28வது வசனத்தை வாசிங்கள. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததிற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பது. இப்போ பாருங்க, இப்போ இந்த மாதிரி காரியங்களுக்குலாம் என்ன செய்யணும்? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சபையாகிய நாம் இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் விலகி இருக்கணும். அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை நினைக்க, அப்போ போய் சொல்லலாமா? திருடலாமா? அடுத்த பொருளுக்கு ஆசைப்படலாமா? இப்படி இந்த எண்ணம்லாம் வருதுல்ல. இங்கே வேதவசனம் எது மட்டும் தான் சொல்லியிருக்குது. அப்போ அதெல்லாம் செய்யலாமா என்கிற எண்ணம் இல்லை. மனுஷனுக்கு தவறு எது என்பது மனுஷன் எல்லா மனுஷனுக்கும், படித்தவனுக்கும் தெரியும், படிக்காதவனுக்கும் தெரியும். படிக்காதவன் போய் கரண்ட் கம்பியை பிடிச்சிருவாடாங்க. இல்லைங்க, நான் படிக்கலைங்க, இதில் கரண்ட் வரும்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு கரண்ட் கம்பியை பிடிச்சிருவாடாங்க. ஆகவே பாவம் செய்வதற்கும் கர்த்தரை தொழுது கொள்வதற்கும் படிப்பு ஒரு அவசியமே இல்லை. பாவம் செய்வதற்கு படிப்பு தேவையே இல்லை. படிப்பதற்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. பாவம் செய்கிறதுக்கும் நன்மை செய்வதற்கும் படிப்பு தேவையே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு இதை விளங்க பண்ணும்படியாக ஒரு காரியத்தை பார்த்துவிட்டு நாம்
செய்தியை முடிக்க நான் விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு ஏற்கனவே 2 பெண்களை நிச்சயம் பண்ணிட்டாங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. ஆண்டவருக்கு 2 பெண்களை ஏற்கனவே நிச்சயம் பண்ணி அவங்க 2 பேரும் இதே காரியத்தை செய்தது நிமித்தம்தான் அவர்களை விட்டு விட்டு நம்மளை நிச்சயம் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேர் பேர் என்னன்னு தெரியுமா? இப்போதான் பார்க்குறீங்களோ? அகோலால் அகோலியால் அகோலிபால் அகோலால் அகோலிபால். அகோலால்னா என்ன அர்த்தம்? அகோலால் என்றால் சமாரியா என்று அர்த்தம். அகோலிபால்னா எருசலேம் என்று அர்த்தம். இங்க வாசிங்க, 1 வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே, தாயின் குமாரத்திகளாகிய 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். ஒரே தாயின் குமாரத்திகளாகிய 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். அவர்கள் எகிப்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். எங்க போய் வேசித்தனம் பண்ணாங்க? இவங்களை எங்க இருந்து அழைச்சிட்டு வந்தாரு? இந்த இஸ்ரவேல் புத்திரர் எங்க இருந்து அழைச்சிட்டு வந்தாரு? அப்ப அங்க போய் எகிப்துல போய் என்ன பண்ணாங்க? வேசித்தனம் பண்ணினார்கள். தங்கள் இளம் பிராயத்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். அங்கே அவர்களுடைய ஸ்தனங்கள் அமுக்கப்பட்டு அவர்களுடைய கன்னிமையின் கொங்கைகள் தொடப்பட்டது. அப்புறம் அவர்களில் மூத்தவளின் பெயர் அகோலால். மூத்தவ பேர் என்னவா? அகோலால். அவருடைய தங்கையின் பெயர் அகோலிபால். அகோலிபால். அவர்கள் என்னுடையவர்களாகி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள். அப்ப அங்கிருந்து அழைச்சிட்டு வந்து ஆண்டவர் தம்முடையவர்களாக ஆக்கிட்டாரு. தம்முடைய சொந்த ஜனமாக மாற்றினாரு. கீழே வாசிங்க. இவைகளே அவர்களுடைய பெயர்கள். அகோலால் என்பதற்கு சமாரியா என்றும், அகோலால் என்பதற்கு சமாரியா என்றும், அகோலிபால் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருளாம். கீழே வாசிங்க. என்னுடையவளாய் இருக்கும்போது சோரம் போனாள். என்ன போயிட்டாலாமா? சோரம் போறதுன்னா என்னது? நிச்சயம் பண்ணியாச்சு. நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? கெட்டு போயிடுச்சு, சோரம் போயிடுச்சு. இப்ப என்ன பண்றாரு ஆண்டவர்? நீலாம்பரம் தரித்த தலைவரும் அதிபதிகளும் சௌந்தரிய வாலிபரும் ஏறுகிற வீரருமாய் இருந்த சமீப தேசத்தாராகிய அசீரியா என்கிற தன் சிநேகிதர் மேல் அவன் மோகித்து. இப்ப யாரு மேல மோகம் வச்சுட்டா? என்ன இருக்கு? நீலாம்பரம் தரித்த தலைவரும் அதிபதிகளும் சௌந்தரிய வாலிபரும் குதிரைகள் மேல் ஏறி வருகிற வீரருமாய் இருந்த சமீப தேசமாகிய அசீரியா என்னும் தன் சிநேகிதர் மேல் அவள் மோகம் வைத்து. இந்த அகோலால் என்ன பண்ணிட்டா? அசீரியா என்கிற அந்த தேசத்தில் இருக்கிற அந்த தேசத்தின் மேல் மோகம் வைத்து அசீரியரின் புத்திரில் சிரேஷ்டமான அனைவரோடும் தன் மோகித்த அனைவரோடும் தன் வேசித்தனங்களை நடப்பித்து. அகோலால் என்ன பண்ணிட்டாங்க? வேசித்தனம் நடப்பித்து. வாசிக்கல. அவர்களுடைய நரகலான சகல விக்கிரகங்களாலும் தீட்டுப்பட்டு போனால். அகோலால் என்ன ஆகி போயிட்டா? தீட்டுப்பட்டு போனால். தீட்டுப்பட்டு போன அந்த அகோலால ஆண்டவர் தன்னுடைய மனவாட்டியாக ஏற்றுக்கொள்ளுவாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். உலக பிரகாரமான நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்ணை தவறான காரியத்தில் ஈடுபட்டா அந்த பெண்ணை திருமணம் செய்யாமல் வேறொரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்வார்கள். கீழே வாசிங்க. தான் எகிப்திலே பண்ணின வேசித்தனங்களை அவள் விடவில்லை. அவர்கள் அவளுடைய வாலிபத்திலே அவளுடைய செயலித்து அவளுடைய கன்னிமையின் கொங்கைகளை தொட்டு அவளிடத்தில் தங்கள் வேசித்தனத்தை நடத்தித்தார்கள். ஆகையால் அவளுடைய சிநேகிதரின் கையிலே அவள் மோகித்திருந்த அசீரிய புத்திரரின் கையிலே நான் அவளை ஒப்பு கொடுத்தேன். அப்படி மோகித்து அப்படி காரியத்தை செய்த அந்த அகோலால அவங்க கையில பிடிச்சு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இப்போ உலக பிரகாரமாக நியமிக்கப்பட்டிருக்க மாப்பிள்ளையை விட்டு வேறொரு மாப்பிள்ளையோட உறவு வைத்து கொண்டால் என்ன பண்ணுவாங்க?
அந்த பயலுக்கு பிடிச்சு கட்டி வச்சிருவாங்க. கீழே வாசிங்க. அவர்கள் அவளை நிர்வாணமாக்கினார்கள். அவளுடைய குமாரரையும் அவளுடைய குமாரத்திகளையும் சிறைபிடித்து அவளையோ பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். அப்படியே அவளிடத்தில் ஆக்கினைகள் செய்யப்பட்டபடியினால் ஸ்திரீகளுக்குள் அவள் அவகீர்த்தி உள்ளானாள். இப்ப என்ன ஆயிட்டாலாமா அந்த ஸ்திரீ அகோலால் என்ன ஆயிட்டா? அவகீர்த்தி உள்ளவளானால். அவகீர்த்தின்னா என்னது? அவகீர்த்தின்னா என்ன? கீர்த்தின்னா என்னது? புகழ். கீர்த்தினா புகழ். இப்போ என்ன கீர்த்தி அடைஞ்சிட்டாங்க அகோலால்? சமாரியா என்ன கீர்த்தி அடைஞ்சிட்டாங்க? அவகீர்த்தி, நற்கீர்த்தி இல்லாம அவகீர்த்தி ஆயிட்டாங்க. கீழே வாசிங்க. அவளுடைய தங்கையாகிய தங்கையாகிய அகோலிபாள் இதை கண்டும் தன் மோக விகாரத்தில் பார்க்கிலும் கெட்டவளானாள். இப்ப எருசலேம் ஆகிய அகோலிபாள் என்ன பண்ணிட்டாங்க? அதை கண்டும் என்ன பண்ணிட்டாங்களாமா? அவளை பார்க்கிலும் கெட்டவர்களாகி போனாள். வாசிங்க கீழே. தன் சகோதரியின் வேசித்தனங்களினாலும் தன் வேசித்தனங்கள் அதிகமாயிற்று. மகா அலங்கார உடுப்புள்ள தலைவரும் அதிபதிகளும் ஏறுகிற வீரரும் சௌந்தரியமுள்ள வாலிபருமான சமீப தேசத்தாராகிய அசீரியா புத்திரர் மேல் மோகம் கொண்டால் அவள் அசுத்தமானாள் என்றும் அவர்கள் இருவரும் ஒரே வழியில் போனார்கள் என்றும் கண்டேன். அவள் தன் வேசித்தனங்களில் அதிகரித்தாள். சுவரில் ஜாதிலிங்கத்தால் சித்திரம் தீர்த்த கல்தேயரின் புருஷ சுரூபங்களை கண்டாள். அவர்கள் எல்லாரும் தங்கள் ஜென்ம தேசமாகிய கல்தேயாவில் உள்ள பாபிலோன் கல்தேயரின் புத்திரரின் சாயலாக தங்கள் அறைகளில் கச்சை கட்டினவர்களும் தங்கள் தலைகளில் சாயம் தீர்த்த பெரிய பாகைகளை தரித்தவர்களும் பார்வைக்கு ராஜகுமாரர்களுமாய் இருந்தார்கள். அவருடைய கண்கள் அவர்களை பார்த்தவுடனே அவள் அவர்கள் மேல் மோகித்து கல்தேயாவுக்கு அவர்களே ஸ்தானாபதிகளை அனுப்பினாள். அப்பொழுது பாபிலோன் புத்திரர் அவளண்டையிலே சிநேகமாக சம்போகத்து வந்து தங்கள் வேசித்தனங்களால் அவளை தீட்டுப்படுத்தினார்கள். அவள் இவர்களால் தீட்டுப்பட்டு போன பின்பு அவள் மனது அவர்களை விட்டு பிரிந்தது. தீட்டுப்பட்ட பின்பு அவள் மனது அவர்களை விட்டு பிரிந்தது. பாருங்க 16வது வசனம் சொல்லுது, அவருடைய கண்கள் அவர்களை பார்த்த உடனே அவர்கள் மேல் மோகித்து. அப்ப புதிய ஏற்பாட்டு சபையான ஸ்திரியானவள் என்ன தூதர்கள் நிமித்தம் என்ன பண்ணணும்? முக்காடிட்டு கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கவனமாய் இருங்கள். இப்ப பாருங்க, சமாரியா என்கிற அகோலால் என்கிற சமாரியாவையும் அகோலிபாள் என்கிற எருசலேமையும் ஏற்கனவே ஆண்டவருக்கு நிச்சயம் பண்ணப்பட்டிருந்தது. அவர்கள் இருவரும் சோர மார்க்கம் போனார்கள். ஆகவேதான் வேறொரு கற்புள்ள ஸ்திரியாகிய வேறொரு பெண்ணை தமக்கு நியமிக்கும்படி நிச்சயம் பண்ணும்படி இயேசு கிறிஸ்துவாகிய அவர் நம்மை தேடி வந்தார். புரோஜாதியாராகிய நம்மை தேடி வந்தார். புரியுதா உங்களுக்கு? இப்போ யாருக்கு நம்மளை நியமித்திருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து என்னும் கற்புள்ள ஒரே புருஷனுக்கு நம்மை நியமித்திருக்கிறார். அந்த அகோலியால போல நீங்களும் நாம் போவோமானால் நம்மளும் தள்ளப்படுவோம். ஆகவே பிரியமானவர்களே, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நாம்
அவருக்கு பிரியமாய் அவரை நோக்கி பார்த்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவர் ஒருவருக்கே கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையாக இருப்போமானால் பரலோகராஜ்யத்திலே நடக்க போகிற கல்யாணத்தில் மணவாளியாக இருக்க போகிறது கிறிஸ்துவின் சபையாகிய நாம் தான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே ஏசப்பா, நீங்கள் எங்களோடு பேசின இந்த நல்ல ஆலோசனை நல்ல வார்த்தைகளுக்காய் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். தகப்பனே, சமாரியா என்னும் அகோலியார், எருசலேம் என்னும் அகோலிபால் இருவரும் ஆண்டவரே சோர மார்க்கம் போனது நிமித்தம், ஆண்டவரே உங்கள் சத்திய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம், உங்கள் சத்திய வழியிலே நடக்காத நிமித்தம் அவர்களுக்கு வந்த ரட்சிப்பு அவர்களையும் தாண்டி புறஜாதியாரே ஆகிய எங்களிடத்துல வந்ததே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, கற்புள்ள ஒரே புருஷனாகிய கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு மணவாளனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சபையாகிய நாங்களும் சோர மார்க்கம் போய்விடாதபடிக்கு ஏசப்பா, நாங்கள் உங்கள் சத்திய வழியிலே எங்களை நடக்க ஆண்டவரே உங்கள் சத்திய வசனங்களை பிடித்து கொண்டு உங்கள் நீதியின் பாதையிலே நடக்க இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அப்படியாக நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. இதை கேட்குற எல்லாரும் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆலோசனையின்படி உங்கள் சத்திய வார்த்தையின் ஆலோசனையின்படி நடக்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யணும் ஆண்டவரே. வந்திருக்கிற உங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே. உங்கள் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்புங்க. உங்கள் சத்திய வார்த்தையினால் இடைக்கட்டுங்க ஆண்டவரே. தகப்பனே, ஆண்டவரே உங்கள் வருகிற நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்தில் ஆண்டவரே சத்திய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும் அந்த கல்யாண விருந்தில் ஆண்டவரே சபையாகிய நாங்கள் மணவாட்டியாய் காணப்படும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் அப்படியாக ஆசீர்வதித்து நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய தேவனாகிய நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யமும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளால் நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் எங்கென்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.